ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வெளிநாட்டு படம் அதை வந்து தமிழில் பார்த்தேன், நான் டப்பிங்கில் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ அதை பற்றி கண்டிப்பாக பேசணும்னு எனக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், சொசைட்டி ஆஃப் தி ஸ்னோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அது ஆக்சுவலாக ஸ்பானிஷ் லாங்குவேஜ் மூவி. ஸோ அதை வந்து தமிழ்லையும் டப் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த படத்தை பற்றி கண்டிப்பாக பேசணும் அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த படம் ஏற்படுத்தின தாக்கம். இப்படிலாம் எடுக்க முடியுமா, இப்படிலாம் யோசிக்க முடியுமா அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட, நடந்த உண்மை சம்பவம். ஸோ அதை அடிப்படையில் இவங்க வந்து இந்த படத்தை எடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன நடந்தது அப்படின்றத சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உண்மையிலேயே வந்து அந்த ஒரு ஈவெண்ட், ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு இல்லையா. ஸோ அதிலேருந்து தப்பிச்சவங்க அவங்க வந்து சொல்ல அதை வந்து படமாக்கிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கதையை பார்த்துருவோம். ஆக்சுவலாக என்னென்னா, ஒராக்வேலேருந்து சீலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரோப்ளைன் ட்ராவல் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் ப்ளஸ் அந்த அங்கே வேலை பார்க்கக்கூடிய அந்த ஏரோப்ளைனில் வேலை பார்ப்பாங்க இல்லையா, பைலட்டு சிப்பந்திகள்லாம் சேர்த்து ஒரு 45 பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 45-46 பேர். அதில் வந்து ஒரு பெரிய ரக்பி டீமும் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பாண்டிங்கோட, அதே மாதிரி யாருன்னே தெரியாமல் இன்னும் சில பேரும் இப்படி வந்து ஒரு ஒரு குரூப்பாக எல்லோரும் போகிறாங்க. வெக்கேஷனை செலிப்ரேட் பண்ணுறதுக்கா இல்லை எதுக்கோ போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ போகிற வழியில் ஒரு பெரிய மலை, பனிமலை. ஸோ அந்த பனிமலை போகிறப்போ வந்து எப்போவுமே அங்கே வந்து இந்த ஏரோப்ளைன்கள் வந்து மாயமாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே படம் ஆரம்பித்து ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கிறப்பே வந்து ஒருத்தர் சொல்லுவார். படம் ஆரம்பித்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிடெண்ட் அப்படின்றது நடந்துடுது. அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக மீதி உள்ள மொத்த டைமிங்கும் பார்த்திங்கன்னா அவங்க எப்படி அங்கே வந்து சர்வைவ் ஆனாங்க, அதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற அந்த விஷயத்தை தான் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச, நமக்கு நெருக்கமான ஒருத்தருடைய உயிர் நம்ம கண்ணு முன்னாடி பறி போகிறப்ப எந்த மாதிரியான ஒரு எமோஷன்ஸ்லாம் வரும். அதே மாதிரி நம்மளுடைய பசி முக்கியமாக அல்லது நாம் ஒரு கொள்கையை வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கொள்கை முக்கியமாக அப்படின்றதெல்லாம் பார்க்குறப்ப, இல்லை கடைசி ஜெயிக்கிறது பசி தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரியான அந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து படத்தில் வந்து வெட்ட வெளிச்சமாக போட்டிருக்காங்க. அந்த 40 பேரில் கடைசி எத்தனை பேர் வந்து தப்பிச்சு வெளியே போனாங்க, அவங்களும் எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றதுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமாக சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் ஒருத்தருடைய ஹீரோயிசம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. படம் முழுக்கே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஃபன் வேறு இருக்குங்க. அதில் அவ்வளோ ரொம்ப அப்படியே நெஞ்ச உறையும் விதமாக பயங்கரமாக ஒரு சீக்வன்ஸ் போயிட்டுருக்கும். டக்குன்னு பார்த்திங்கன்னா அதையே காமெடி பண்ணி ஃபன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி, அதாவது இவ்வளவு நெருக்கமான வாழ்க்கைகளை கூட நமக்கு வந்து ஃபன் அப்படின்றது கண்டிப்பாக இன்றியமையாதது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இயக்குனர். அந்த பனிமலையாக இருக்கட்டும், அது ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து அந்த அங்கே இருக்காங்க இல்லையா, அந்த கேரக்டர்ஸில் ஒரு ஆளை நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால், ஷுவராக சொல்கிறேன், நம்ம வந்து ஆத்தி இந்த படத்தில் காமிச்சது வெறும் 10% தான். உண்மையிலேயே அந்த ஒரு 72 நாள் அந்த பனிமலையில் அவங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, என்னென்ன இடர்பாடுகள், என்னென்ன இடையூறுகள், என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த 10%க்கே வந்து எனக்குலாம் வந்து ரத்தம் உரைகிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு ஓ மை காட் அப்படின்ற மாதிரி தான் நான் ரொம்ப அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் படத்தை. எப்பவுமே நான் வந்து இந்த அதர் லாங்குவேஜஸ் படங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து மலையாள படங்கள் கண்டிப்பாக பார்த்துருவேன். அதில் வந்து ஏன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்றதுனால நம்ம ஈஸியாக அந்த படத்தை வந்து முழுக்க பார்த்துருவேன். பட் அதர் லாங்குவேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் என் பாட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு என் பாட்டு தூங்கிடுவேன். பட் இந்த படம் அப்படி தூங்க விடலைங்க. அதுக்கப்புறமும் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமும் வேறு ஏதாவது ஒரு கண்டென்ட் பார்க்கலாமா அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு தூக்கம் அப்படின்றது நம்ம கண்ணை விட்டு அப்படி போகிற மாதிரி சீக்வன்ஸ்லாம் இருக்குது. அதுவும் குறிப்பாக பசி அப்படின்றதுக்காக இறந்த அந்த உடலை, அந்த பணத்தை சாப்பிட்ற அந்த விஷயம்லாம் இருக்கு இல்லையா. ஒரு பக்கம் நம்மளுக்கு கொமட்டிட்டு வந்த ஃபீல் வந்தால் கூட, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த சிச்சுவேஷனில் யோசிச்சு பாடுறா, வேறு எதுவுமே கிடையாது, உன்னை சுற்றி எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு இறந்த உடல்கள் மட்டும்தான் இருக்குது, நீ என்ன பண்ணுவ அப்படின்ற அந்த கேள்விக்கு வந்து பதில் எஸ் அஃப்கோர்ஸ். நீ வாழணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க உயிரோடு இருக்கிறப்ப அவங்கள கொன்று நீ சாப்பிடல, இறந்த ஒருத்தங்க அவங்கள வந்து சாப்பிட்ற அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பொசிஷன்லேருந்து பார்க்குறப்ப நமக்கு வந்து இந்த படம் வந்து பயங்கரமாக ஓ மை காட் அப்படின்ற ஃபீல் கண்டிப்பாக கொடுத்துச்சு. ஸோ அதாவது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து இதாகும். ரொம்ப
என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற அந்த தாட் நம்மளுக்கு நிறையா வந்தால் கூட, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலாசபிக்கலாக நிறைய விஷயங்கள், வாழ்க்கை தத்துவங்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த படம் வந்து அப்படியே போகிற போக்கில் நமக்கு வந்து சொல்லிட்டு போயிடும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ நம்மளால் முடிஞ்சது என்ன, ஜஸ்ட் ரெக்கமெண்டேஷன் தான். ஹைலி ரெக்கமெண்டபிள். ரொம்ப நான் வந்து கமர்ஷியலாக உள்ள படங்கள் தான் நான் பார்ப்பேன் அப்படின்றவங்களும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு த்ரில்லோடு உங்களை வந்து படம் முழுக்கவே ட்ராவல் பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ ஹைலி ரெக்கமெண்டபிள். கண்டிப்பாக பாருங்கள். எல்லாருக்குமே இந்த வாழ்க்கை பற்றின ஒரு புரிதல் அப்படின்றது கண்டிப்பாக வரும். ஸோ இந்த படம் பார்த்து தான் நம்மளுடைய வாழ்க்கை பற்றி புரிதல்லாம் வரணுமாடா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. எப்போவுமேங்க நம்மளாக யோசித்து நிறைய விஷயம் பண்ணுவோம். அதை தாண்டி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிப்போம். பட் இந்த மாதிரியான படங்களும் பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்மளுக்கு வந்து பார்க்குறப்ப நமக்கு வந்து இங்கே நம்ம ஒரு கஷ்டப்பட்டுருப்போம் இல்லையா, அதையெல்லாம் தாண்டி இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டங்கள்லாம் நிறைய பேர் பட்டிருக்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயம் நம்மளுக்கு வந்து அப்படியே செவலில் ஒன்று போட்டால் அப்படி இருக்கும். அப்படியே இந்த கொஞ்சம் அப்படியே நம்ம எனர்ஜிலாம் ட்ரெயின் ஆகி நம்ம வந்து அப்படியே ஓ மை காட் என் லைஃப்பை பற்றி நான் என்னென்ன ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு திங்கிங் வரும் இல்லையா, அது எல்லாத்தையுமே அடித்து உடைக்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக இந்த படங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சொசைட்டி ஆஃப் த ஸ்னோ கண்டிப்பாக எனக்கு ரேட்டிங்லாம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து 5 out of 5 தான் கொடுப்பேன். அதுவும் அந்த பிஜிஎம்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு டோனுக்கு பயங்கரமாக அந்த சீக்வன்ஸுக்கு வந்து நம்மளுக்கு அதை கடத்துங்க. அப்படியே நம்மளை வந்து அந்த பனிமலையில் அந்த குளிரை நம்ம ஃபீல் பண்ண முடியும். அந்த ஒரு அழுகை, அந்த உரைகிற தன்மை, இது எல்லாமே வந்து நீங்கள் அந்த படம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஃபீல் ஆகும். நான் சொன்ன மாதிரி தான் அந்த கொமட்டலும் வரத்தான் செஞ்சுது. ஸோ அதையும் நான் இங்கே இந்த இடத்துல பதிவு பண்ணுறதுல தப்பில்லைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய அதர் லாங்குவேஜஸ் படங்களும் நம்ம பார்த்து நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய கருத்துக்கள், அதாவது ரிவ்யூ அப்படின்றத விட கருத்துக்களை சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.